வெள்ளிக்கிழமை மத்தியானம் வந்து என்ன பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பஜ்ஜி தாங்க போட போகிறேன். பஜ்ஜி வந்து எங்கள் தர்ஷினி நிரஞ்சனா விரும்புகிறாங்களா இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க பஜ்ஜின்னு. வியாழக்கிழமை நைட்டு கம்பெனிலேருந்து 8:30 மணிக்கு வரையிலேயே நான் வாழைக்காய், கடல மாவு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை பஜ்ஜி போடுறதுக்கு தாங்க. எனக்கு வந்து கடல மாவு வந்து தனியாக வாங்கி பஜ்ஜி போட்டால் தாங்க எனக்கு பிடிக்கும். அப்புறம் பஜ்ஜி மாவு வந்து விற்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க. கடல மாவில் வந்து அரிசி மாவு, மிளகாத்தூள், சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டால் மனமாக இருக்குங்க. சாப்பாட்டுக்கு பொரியல் வந்து பீட்ரூட் பொரியல் செஞ்சு தான் வச்சுருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு பஜ்ஜி சாப்பிடணும் போல் இருந்துச்சுங்க. அதனால வந்து பஜ்ஜி சுட்டாச்சுங்க. நான் கம்பெனிக்கே போனாலும் வந்து கடையில எல்லாம் பஜ்ஜி டீ எல்லாம் சாப்பிட மாட்டேங்க. வீட்டில் வந்து தாங்க சாப்பிடுவேன். எனக்கு அம்மா கலவை போட்டுட்டு சாயங்காலம் எங்கள் தர்ஷினி நிரஞ்சனா வந்தாங்கன்னா 6 மணிக்கு போட்டு கொடுக்கணுங்க. எனக்கு வந்து வாழைக்காய் பஜ்ஜியை விட மிளகா பஜ்ஜி தாங்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னங்க செய்யறது, மிளகா பஜ்ஜி போடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து மிளகா கிடைக்கவே இல்லைங்க. 2-3 கடையில் தொலாவி பார்த்துங்க, கிடைக்கலைங்க. சரி பாருங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகே, பாய்ங்க.